வணக்கமுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஹெச்எஃப் மாடு பெருவர்க்க மாடு இப்போ பார்க்குறோம். இந்த மாடு பார்த்திங்கன்னா ஒரு 25 லிட்டர் 20 to 25 லிட்டர் கறக்கும். இத்தனைக்கு கிராமத்து மாடு. இது மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா மேய்ச்சல் மாடு தான். நம்ம வந்து சூப்பர் நேப்பியரோ இல்லை சைலேஜோ போட்டு வளர்க்கணுன்னு அவசியம் இல்லை. இது காட்டுக்குள்ளே வரக்காட்டுக்குள்ளே மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கிற மாடு. இது வந்து ரஃப் அடிக்கும், நல்லா தாங்கும், பாலும் அதிக கறக்கும். இந்த மாடு வந்து இப்போ சென மாடு. இன்னும் ஒரு 10 to 15 நாளில் கண் இறங்கிக்கும். நல்ல மடி செட்டு மடி லூஸில் ஃபுல்லாக இருக்குது. நல்லா பாருங்கள், மாடு மேய்ச்சல் பாருங்கள் எப்படின்னு. இத்தனைக்கு வெறும் காட்டுக்குள்ளே மேயிற மாடு தான். வெயில் எல்லாம் தாங்க. மாடோட உடம்பு சைஸு பாருங்கள், ஹெவி சைஸ். நம்ம இந்த வாரம் ஈரோட்டில் நம்ம வாங்கி கொடுத்த மாடு அளவுக்கு ஹெவி சைஸ் மாடுங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஈரோடு சந்தையில் பார்த்திங்கன்னா குறைஞ்சது என்னோடய மதிப்புக்கு ஒரு 1,50,000 மேலே விற்கும். நம்ம இந்த மாடு அவ்வளோ பட்ஜெட்டுக்கு வாங்க தேவையில்லை. அதுக்குள்ளேயே நம்ம நல்ல மாடாக வாங்கலாம். இதோட முழு வீடியோன்னா நல்லா போட்டு விட்றேன், பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஜெர்சியில் ஒரு பிரிசியன் டைப் கிராஸ் டைப்புங்க. இது பார்த்திங்கன்னா பால் அதிகம் கறக்கும், ஆனால் டிகிரி அதிகமாக வரும். நல்ல வெயில் தாங்குறவர் ஹெச்எஃப் மாடாட்டம் இது பால் அதிகம் இருக்கும், டிகிரி நல்லா வருங்க. நல்ல அழகான மாடு, நல்ல காம் செட்டு. இன்னும் இதுவுமே ஒரு 10 நாளுக்குள்ளே மாடு இறக்கம் கொடுத்துக்கும். இப்போ இந்த மாடு இது நடக்க விட்றோம், பாருங்கள். நல்ல காம்பு நல்ல கனத்தில் இருக்குதுங்க மாடு. நல்ல மாடு, வெயில் பால் டிகிரி. மெயின் வந்து ஃபேட் அதிகமாக கிடைக்கும் இந்த மாடு, இந்த கருப்பு மாடு. இதுவுமே பார்த்திங்கன்னா ஹெச்எஃப் கிராஸ் டைப்பில் நல்ல வெயில் தாங்குறமான மாடுன்னு வச்சுங்களேன். மாடு இத்தனைக்கும் நல்லா பார்த்திங்கன்னா மேய்ச்சல் மாடு. நல்ல தோல் நைஸில் உடம்பு கனத்தில், சும்மா உடசலாக இல்லாமல் நல்ல கனத்தில் நல்ல மாடாக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் நம்ம வந்து கிராமத்தில் நம்மளோட கண்ட்ரோலில் நம்ம தெரிஞ்சவங்கக்கிட்ட இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து விவசாயிகளோட மாடு. நம்ம நேரடியாக பார்த்து எடுத்துக்கலாங்க. தேவைப்படுறவங்க என் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம நேரடியாக போய் அந்த மாட்டை பார்த்துட்டு அது என்ன விலை ஏதுன்னு நம்ம விலை பேசி அதுகளுக்கு அதுக்கு எப்படி தண்ணி குடிக்குது, தீனிதிங்கன்னு எல்லாமே தரவாக செக் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். முழுக்க இது விவசாயியோட இடத்துல விவசாயி மாடு நம்ம பார்த்து எடுத்துக்கலாங்க. பாருங்கள், அந்த பெரிய மாடெல்லாம் பாருங்கள் காட்டுக்குள்ளே மேய்ஞ்சிக்கிட்டு இருக்குது. இதெல்லாம் வந்து முழுக்க மொட்டை காடுங்க. இப்போ மழை பெஞ்சதுனால எல்லாம் புல் முளைச்சிருக்கு. மற்றபடி இதெல்லாம் வரக்காடுன்னு வச்சுங்களேன். தேவைப்படுறவங்க வாங்க, நல்லபடியாக நல்ல மாடாக பார்த்து எடுத்துகிட்டு போகலாங்க. இது